எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வேற லெவல்ல பேசிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில்ல நான் ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். இது ஒரு திருக்குறள். நான் அந்த இன்சிடென்ட் சொல்லுவேன். நீங்க என்ன திருக்குறள்னு எனக்கு சொல்லணும். ஓகேவா? இது என்னோட ஒர்க் பிளேஸ்ல நடந்தது. என்னுடைய ஹையர் அஃபீஷியல் ஒரு லேடி தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பயங்கரமா கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ரொம்ப யார்கிட்டையும் வெளியிலையும் சொல்ல முடியல அந்த சுச்சுவேஷன். காலம் மாறுது, காட்சியும் மாறுது. நாங்கள் 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறோம். என்னோட டாட்டருக்கு டைஃபாய்டு, அவங்க சன்னுக்கும் டைஃபாய்டு. 2 பேரும் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டேன், எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு. வீட்டுக்கு இதுல இன்னொரு பிடித்தது என்னதுன்னா, எங்க குரான்ல ஒரு லைன் இருக்கும். இப்போ ஒரு சிக் பீப்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்காக நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் 70,000 ஏஞ்சல்ஸ் நமக்கு பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை நான் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன், உங்க பையன் எப்படி இருக்காரு, ஒரு 2 days கழிச்சு. ஆனா அவங்களுக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல, குரலே ரொம்ப தடுத்து போச்சு. ஏன்னா நேர்ல பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவன் நம்ம கிட்ட பேச மாட்டான்றது அவங்களுடைய மனசுல நினைச்சிட்டு இருந்த இது. ஸோ அவங்களுக்கு குரல் தடுத்து போச்சு. அப்போ எனக்கு இந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. எக்ஸாக்ட்லி அந்த கையில் எழுதி வச்சிருக்கேன். சரிதா? ஏன்னா நான் இந்த திருக்குறள் ரொம்ப வஞ்சிருக்கேன். அம்மா கிட்ட கூட சொல்றேன், என்னம்மா உங்களோட திருவள்ளுவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தெரியுது அவர் உண்மையாவே ஒரு பெரிய தலைவர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யாராவது நமக்கு ஒரு கெட்டது செய்யறாங்கன்னா நம்ம பெஸ்ட் பனிஷ்மெண்ட் அவங்க நல்லது செஞ்சிடணும். இதுதான் நான் கத்துக்கிட்டது பெஸ்ட் திருக்குறள். இன்னொரு இன்சிடென்ட் நான் 3 years இருக்கும்போது எங்க பீரோல அல்மீரால அம்மா கீதா சாரம் வச்சிருந்தாங்க. ஒரு கிருஷ்ணர் படம் பக்கத்துல ஒரு கீதா சாரம். அதுல இருக்க நிறைய லைன்ஸ் எல்லாமே சூப்பர் தான். என்ன பாதிச்ச 2 லைன்ஸ் இந்த லாஸ்ட்ல வரும் பாரு, எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது, அது மற்றொரு நாள் வேறொருவருடையதாகிறது. இதுவே உலக சாராம்சமாகும். இது நானும் படிச்சிருக்கேன், நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் வாட் ஐ ஃபீல், நம்ம அதை ஒரு உள்ளர்த்தத்தோட படிக்கல அப்படின்ட்டு. இதை நம்ம உள்ளர்த்தத்தோட படிச்சிருந்தோம்னா நம்ம யாருக்குள்ளேயுமே ஒரு பகையோ ஒரு போட்டியோ இல்ல ஒரு வார், ஒரு பெரிய லெவல் எடுத்துக்கிட்டா ஒரு போர் கூட வராது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்த்ததில் படித்ததில் பிடித்தது. அந்த பிடித்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.